நிச்சயமா இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு நிச்சயமா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசிக்கிறோமா? ஆமென். அன்பின் ரூபி மோட்சானந்தம் பாரில் வந்தீரே எங்கள் ஏழை நெஞ்சில் வாசம் பண்ணி மருள் தீர்ப்பீரே இயேசுவே நீர் பரிதாபம் அன்பு கொண்ட உள்ளம் வந்து தேற்ற பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களை ஐ கிரீட் யூ. என் மனைவி சொன்ன நல்ல மழை பக்கோடா செஞ்சு இல்ல கடலையை வறுத்து சாப்பிட்டுட்டு வீட்டுல படுத்து தூங்கினா ரொம்ப சோகமா இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு என் மனம் திறந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சாலமோன் ஞானி தேவனுடைய ஞானத்தை பெற்றவனாய் இந்த நீதிமொழிகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் அநேக வசனங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினால் தன் வாலிப பிள்ளைகளை 31 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு நாளுக்கென்று அவங்க வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். அது அநேகர் அவைக்குரிய நம்முடைய தகப்பன்மார்கள் உங்களையும் வற்புறுத்தி இருப்பாங்க. இந்த நீதிமொழிகளிலே அநேக பொக்கிஷங்களை நம்மளால் தோண்டி எடுக்க முடியும். நான் இந்த நாளிலே நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே போட்டார். ஒருவேளை அது என்னுடைய மனநிலைமையை அறிந்து எனக்காகவும் அவர் அந்த வசனத்தை என்னோடு கூட பேசி இருக்கக்கூடும். எனக்கு அன்புக்குரியவர்களே, மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. பெரிய மைதானத்திலே அல்லது ஒரு பெரிய இடங்களிலே சுவிசேஷ கூட்டத்திலே பேசுவது மிகவும் எளிது. அல்லது பெரிய கூட்டங்களிலே பேசுகிறது மிகவும் எளிது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் தினந்தோறும் உங்களுடைய முகத்தை பார்க்கிறோம். உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த தேவைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் உங்கள் மத்தியிலே இந்த சின்ன கூட்டத்தில் பேசுகிறது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிற வார்த்தைகள் மாத்திரம் இந்த இடத்திலே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நான் தியானித்தவைகளை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு முகவுரை மிகவும் அவசியமாயிருக்கு.
இந்த வசனத்தை நன்றாய் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் இந்த வசனத்தில் உள்ள இருக்கிற நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இங்கு சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு. என்னால் ஒரு சில நிமிஷங்கள் காத்திருக்க முடியாதா? ஒவ்வொருவருடைய மன நிலைமைகள். ஒரு வாரம் கூட நம்மால காத்திருக்க முடியாதா? ஒருவேளை ஒரு மாதம் காத்திருப்பது ஒரு பெரிய எத்தனையோ ஆண்டுகள் காத்திருக்கிறது போல இருக்குமா? ஆனால் அப்படி காத்திருக்கிறது ஒரு வினாடியோ அல்லது பல மாதங்களோ பல வருடங்களோ காத்திருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். ஞானி ஆண்டவருடைய ஞானத்தை வைத்து சொல்லுகிறார். அவைகள் இந்த காத்திருக்குதல் உன் இருதயத்தை என்ன பண்ணிருமா? இழைக்க பண்ணுமா? அது யாருக்கு இழைக்க பண்ணும் என்று சொல்லப்படல. எல்லா மனுஷனுக்குமே எல்லா மனுஷிக்குமே காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே நான் ஒன்றை உங்களுக்கு கூட்டி சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்குள்ளே நான் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து அதிகமாய் உங்களிடத்தில் பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உன்னுடைய இருதயத்தை மாத்திரம் இழைக்க செய்யாது, உன்னுடைய சரீரத்தையும் இழைக்க செய்யும். நல்லா கவனிக்கணும். உன்னுடைய சரீரத்தையும் இழைக்க செய்யும், உன்னுடைய இருதயத்தையும் இழைக்க செய்யும், உன்னுடைய மனதையும் சோர்வடைய செய்யும். சோர்வடைய செய்த மனதிலே கசப்பும் ஏற்படும். ஆனால் ஒன்றை கண்டு நான் மிகவும் நடுங்கின ஒரு காரியம், அது ஆத்துமாவையும் இழைக்க பண்ணுமா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல். இதை நான் முகவுரையாய் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றால், உங்களுடைய காத்திருக்குதல் உங்களை எப்படி தாக்கி இருக்கிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொண்டால்தான் அதை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தில் இன்னொரு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இளைத்திருக்கும் உண்மைதான், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று இங்கு ஞானி சொல்லுகிறார். நல்ல கவனி. This is also a fully misunderstood phrase. கர்த்தர் உன்னுடைய விருப்பத்தை கொடுக்கிறவர். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப பெண்ணு அவருடைய திருமண நாளோ அல்லது அவளுடைய பர்த்டே அன்னைக்கு அவள் ஜெபிக்க வந்திருந்தாள். அப்பொழுது அவளிடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்திருக்கிறேன், நான் மறந்து போய்விட்டேன். சங்கீதம் 20:4 சொல்லி அவளுக்கு ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவார். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தை எல்லாம் பிறந்துருச்சு. குழந்தையெல்லாம் பெருசா 10 வயசு 12 வயசு இருக்கும். சென்ற சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வந்திருந்தார். அப்பொழுதும் கர்த்தர் இதே வசனத்தை கொடுத்தார். எனக்கு அந்த வசனத்தை ஏற்கனவே கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதே வசனத்தை சொல்லி நான் அவளுக்கு ஜெபித்திருக்கிறேன். அப்படி சொன்ன அந்த அங்கிள், நீங்க நான் அந்த நாளிலே திருமணமான அந்த நாளிலே எனக்கு இதே வசனத்தை சொல்லிதான் நீங்க ஜெபித்திருக்கிறீங்க, மன விருப்பத்தின்படி தந்துருவார். இட் இஸ் த மோஸ்ட்லி மிஸ்அண்டர்ஸ்டுட் வேர்ட். எனக்கு நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதற்குத்தான் இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே நான் உங்களுக்கு வழிமுறையை சொல்லி இருக்கிறேன். இதை நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. I want you to very carefully listen. You want to take that blessing for you. உண்மைதான். உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற ஒரு ஆசீர்வாதம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கிறதற்கு நல்லா இருக்குது. ஆனால் அதை சுதந்தரித்துக் கொள்ள அநேக காரியங்கள் இங்கு நாம் பேசுகிறோம், சொல்லுகிறோம், ஆலோசனை கொடுக்கிறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. ஆகையினால் தான் நெடுங்காலமாய் காத்துக்கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் விரும்புகிறது கிடைக்க மாட்டீங்க. நல்ல கவனிங்க.
இப்போ இந்த விரும்புகிறது உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த வசனம் 24 இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் சங்கீதக்காரன் 145 சங்கீதம் 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, the key to that success, அதை வாசிங்க. 145 19. அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை தான் அவர் செய்வாராம். அப்போ அவர் என்னுடைய மன விருப்பத்தின்படி அவர் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயந்து நடக்காதபடிக்கு விருப்பத்தின்படி செய்வார் என்று சொல்லி நீ உட்கார்ந்து கொண்டே இருந்தால் நீ இலவு காத்த கிளி போலதான் இருப்ப, காத்துக்கொண்டே தான் இருப்ப. அது நடக்காது, நடக்க முடியாது. இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய சத்தியம். ஆகையினால நெடுங்காலமாய் காத்திருக்குதல், நான் அதற்கு ஒரு இருதயத்துக்கு இளைப்பாறுதல், இளைப்பை வரும் என்று சொன்னதுக்கு ஒரு சரீரத்திலே இளைப்பு வரும். பெரிய தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி, அவனுக்கு விரோதமாய் அவள் இயேசபேல் எழும்பின பொழுது, அவன் மரித்து அவளை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் பண்ணும் பொழுது அவனுடைய சரீரத்திற்கு கேடு வந்துவிடும், நான் மரித்து போய் விடுவேன் என்று சொல்லி அவன் சரீரத்திலே ஒரு இளைப்பு வந்து ஒரு சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக் கொண்டான். போதும் ஆத்துமாவே, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை நான் சாப்பிட்டு. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேதத்தை நீங்கள் திறந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த காத்திருக்குதல் மிகவும் கடினம். அது இருதயத்தை பாதிக்கிறதா, உன்னுடைய சரீரத்தை பாதிக்கிறதா, உன்னுடைய மனதை பாதிக்கிறதா, உன்னுடைய ஆத்துமாவை பாதிக்கிறதா என்பது நீதான் நிதானிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் ஆத்துமா பாதிக்கப்படுவதை நீ அலோவ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரீரம் இழைப்படுகிறதை கூட you can be able to overcome. ஆனால் ஆத்துமா இழைப்படவே கூடாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, சவுல் என்கிற ஒரு வாலிபனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சவுல் 8ஆம் அதிகாரத்திலே வாசித்தீங்கன்னா, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவனுக்கு சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். 7 நாள் மட்டும் நீ காத்திரு, நான் திரும்ப வந்து நான் தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அது வந்து நான் உனக்கு அறிவிக்கும் மட்டும் நீ 7 நாள் மட்டும் காத்திரு. ஒருவேளை அந்த முதல் இன்ஸ்டன்ஸ்ல நாம் ரட்சிப்பு அடைந்த அந்த நாட்களிலே அந்த காத்திருக்குதலை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க கூடும். அவன் காத்திருந்தான். ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் இன்னொரு விஷயம் அந்த சாமுவேல் அவனை காத்திருக்க சொல்லுகிறான். நல்ல கவனிங்க. 10ஆம் அதிகாரத்திலே ஒரு காத்திருக்க சொல்றான். அவன் காத்திருந்திருக்க கூடும், காத்திருந்திருக்கணும். அவன் வந்து அவன் கர்த்தர் சொல்லுகிறதை அறிவிக்கிற வரைக்கும் அவன் சமாதான பலியையும் அவன் சர்வாங்க தகன பலியையும் அவன் சாமுவேல் வந்து செய்கிற வரைக்கும் காத்திருந்தான். 13ஆம் அதிகாரத்திலே அதே சாமுவேல் அவனிடத்திலே ஒரு கட்டளை கொடுக்கிறான். நீ 7 நாள் மட்டும் நீ காத்திரு, நான் வந்து சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் நான் வந்து செய்த விட்டதுக்கு அப்புறம் அது 7 நாள் மட்டும் காத்து. எனக்கு அன்புக்குரியவர்களே, முதல் தடவை காத்திருந்தவன் இந்த 2வது தடவை காத்திருக்க அவனால் முடியல. அந்த காத்திருக்குதல் முடியல, அதற்கு காரணம் அங்கு சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க பிரியமான, அந்த காரணத்தை தான் நீங்க அறியணும். உங்களுக்கு சில கால தாமதம் ஆகிறது என்றால் அதற்கு எதற்காக இந்த கால தாமதம் ஆகிறது? அந்த 13ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. 1 சாமுவேல். உங்களையே நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. என்ன சரியா? காத்திருக்க முடியுதா, காத்திருக்க முடியலையா? ஆக்க பொருந்தவன் ஆற அப்போ என்ன பண்ணுவான்? நாக்கு சூடு, கைய சூடாகிடும். இங்க பாருங்க,
அவன் 7 நாள் மட்டும் காத்திருந்தேன்னு சொல்றான். ஆனா சாமுவேல் 7 நாள் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது உங்க வயசை எப்பொழுது நீங்க சொல்லுவீங்க? அடுத்தது மாற்றி சொல்லுவீங்க? அதுக்கெல்லாம் கன்வீனியன்ட்டா எடுத்துக்கிறீங்க. அப்ப 7 நாள் மட்டும் காத்துரு அப்படின்னு சொன்னா 7 நாள் முடிஞ்சு 8வது நாள்ல எப்ப வேணாலும் அவன் வரலாம். இப்போ 7 நாள் மட்டும் அவர் காத்திருக்காரு. 7வது நாள் காத்திருக்கிறாரு. காலையிலே வந்திருப்பான், பார்த்திருப்பான். அவன் சொல்றான், அதுக்கு காரணம்லாம் சொல்றான். நான் 7 நாள் மட்டும் காத்திருந்தேன். ஆனா முதல் காரணம் சொல்றான், என்னை விட்டு என்னோடு கூட இருக்கிற அந்த வசனம் 11வது வசனத்துல, என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் என்னை விட்டு என்ன பண்றாங்க, ஆகனால நான் காத்திருக்க முடியல. 2வது சொல்றேன், நான் 7 நாள் மட்டும்தான் திட்டத்தின்படி நான் காத்திருந்தேன். அந்த திட்டத்தின்படி காத்திருந்தேன் என்று சொல்லுகிறது தேவனிடத்துல நீ பொய் சொல்லுகிறாய். என்னென்றால் சாமுவேல் தப்பு செய்திருக்க மாட்டார். தேவன் ஒரு நாளும் தவறுகிறது இல்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. தேவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். இதை மனதில் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அப்போ 7 நாள் மட்டும் காத்திருக்கிறேன் என்று சொல்றது 7வது நாளிலே அவன் சில காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? முடிந்திருக்காது. 7வது நாள் முடிந்திருக்காது. ஏனென்றால் அதுக்கப்புறம் இந்த 10ஆம் அதிகாரத்தில் சொல்றான், 7 நாள் மட்டும் காத்திரு, நான் வந்து நான் அறிவிக்கிறதே நான் உனக்கு சொல்லும் அளவும் காத்திருக்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் 7 நாள் மட்டும், இட்ஸ் நாட் ஒன்லி த டைம் ஃபேக்டர், there is something more than that. அவன் வந்து சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் அவன் செய்யணும். 3வது காரணம் சொல்றான், அவன் கால தாமதி அவன் காத்திருக்க முடியாமல் இருந்ததற்கு தன்னுடைய சவுல் அந்த ராஜா இன்னொரு காரியத்தை சொல்றான். பெலிஸ்தியர்கள் மிக்மாசில வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை நான் கண்டேன். அவர்கள் வந்து அந்த பெலிஸ்தியர்கள் எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் வந்து மிக்மாசில வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பாளைய இறங்கி இருக்கிறாங்க. நான் அதை என்ன பண்ணேன், கண்டேன். அப்போ அங்க பாளைய இறங்கி இருக்கிறாங்க. அடுத்த காரணம் சொல்றான், அவங்க கீழ்காலில எனக்கு விரோதமாய் போர் செய்ய வந்து விடுவார்களோ என்று நினைத்து எண்ணி துணிந்து சர்வாங்க பலியையும் சமாதான பலியையும் செய்துட்டான். அப்போ அவனுடைய இருதயமோ அல்லது அவனுடைய சரீரமோ அல்லது அவனுடைய மனதோ அந்த காத்திருக்க முடியாததற்கு there are certain external factors. ஒருவேளை உன்னுடைய காத்திருக்குதலுக்கு பலன் கிடைக்காமல் there may be many external factors. ஆகையினாலே நம்மால காத்திருக்க முடியல. அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் திருமணம் ஆயிடுச்சு, அவளுக்கு குழந்தை இல்லை. எப்போ அவன் பென்னினாளை திருமணம், எல்கானா எப்பொழுது பென்னினாளை திருமணம் செய்தான்னு தெரியாது. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு காரணத்தினால் அவன் பென்னினாளை அவன் திருமணம் செய்திருக்கும். அப்போ அந்த பென்னினாளை திருமணம் செய்து பென்னினாளுக்கு அவன் குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். அங்க வசனம் அப்படிதான் சொல்றான். ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளையே இல்லை. அப்போ எல்கானா இஸ் நாட், அவன் ஒரு மலடு அல்ல, இல்ல இன்னொரு பெண் மூலமாய் அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. அப்படி என்றால் இவள் இந்த காத்திருக்குதல் இவளுடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சரீரத்தை மாத்திரமல்ல, இருதயத்தை மாத்திரமல்ல, நம்முடைய மனதும் கால தாமதம் ஏற்படும் பொழுது களைத்து போய்விடுகிறது, இளைப்படைகிறது. அந்த இளைப்படைந்த உடனே நம்முடைய மனதும் கசந்து விடுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், உன்னுடைய மனதையும் இழைக்கப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த காத்திருக்குதலுக்கு இருக்காத முடிக்கு அநேக காரியங்கள், ஈவன் த சயின்ஸ் தாவீது
கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுது. அவனாலேயும் சில வேளைகளிலே அவனாலே காத்திருக்க முடியல. 13ஆம் சங்கீதத்தில் அவன் பேசுறான், 3 நாள் 5, எதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் ஆண்டவரே நீர் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த சத்ரு தன்னுடைய தலையை உயர்த்தி கொண்டே இருப்பான்? எனக்கு அன்புக்குரியவர்களே, அவனுடைய காத்திருக்குதல் அவனால பொறுத்து கொள்ள முடியல. ஏனென்றால் ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். சவுல் ராஜாவாய் இருக்கும் பொழுதே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் அவனை ராஜாவாக அவன் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கவில்லை, ஆயுததாரியாகத்தான் பணிபுரிந்தான். ஆனால் சவுலுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு அவனுடைய பொறாமை எரிச்சல்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சவுலுக்கு பயந்து அவன் மலைகளிலும் குகைகளிலும் வனாந்தரத்திலும் அவன் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த தாவீதுக்கு அவனுடைய இருதயம் அல்லது மனது, அவனுடைய சரீரம் இழைத்து போயிருக்கு. ஆனா அவனுடைய ஆத்துமா இழைத்து போகவில்லை என்றுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய ஆத்துமா கர்த்தரோடு கூட இருந்தபடியினாலே இத்தனை காத்திருக்குதலிலும் அவன் சவுலை கொலை செய்ய அவனுக்கு ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது அதை அவன் பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? சவுலை கொலை செய்திருந்தால் இவன் ராஜாவாக அபிஷேகம் ராஜாவாக அந்த போஸ்டை எடுத்திருக்கலாம் அல்லவா? அவனுடைய ஆத்துமா காத்துக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன நான் என்ன பண்ண மாட்டேன். அவனுடைய ஆத்துமா காத்திருக்கிறது. ஆனால் அவனுடைய இருதயம், அவன் சொல்றான், நீங்க 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி. இதெல்லாம் நான் ஒரு முகவுரையா சொல்றேன், மற்றதை நான் சுருக்கமாய் முடித்துள்ளேன். இந்த முகவுரை மிகவும் முக்கியம். கர்த்தருடைய காத்திருக்குதலை மேற்கொள்வதற்கு மிகவும் அவசியமான காரியம். அப்பொழுது சவுலை கொலை செய்கிறதற்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. அவன் சொல்றான், அவன் சவுலிடத்தில் சொல்கிறான், இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினால். 26ஆம் சங்கீதம் கடைசி பகுதி, 1 சாமுவேல் 26. ஒரு பெரிய சாட்சி சொல்கிறான், அவனுடைய ஆத்துமா சொல்லுகிற சாட்சி. ஆனால் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த சவுல் என்னை கொன்று போடு விடுவான் என்று சொல்லி நான் பெலிஸ்தியரின் தேசத்திலே எங்கேயாவது போய் என்னை ஒழித்துக் கொண்டால் தேவையில்லை என்று தன்னுடைய இருதயத்திலே யோசித்தான். அப்ப அவனுடைய இருதயம் இழைத்து போயிடுச்சு இந்த காத்திருக்குதலினாலே. அவனுடைய ஆத்துமா காத்திருக்கிறது. சவுல் அவன் மரிக்கிற வரைக்கும் நான் ராஜாவாக முடியாது என்று அவனை காத்திருக்க முடிகிறது. ஆனால் அவனுடைய இருதயமோ காத்திருக்க முடியல. அவன் இருதயத்தில் யோசிக்கிறான். அதனால இருதயத்தில் சில காரியத்தை சொல்லுகிறான். நான் காத்திருக்கிறேன், ஆனா பெலிஸ்தியரின் தேசத்துல போய் எங்கேயாவது போய் இது கர்த்தருடைய திட்டத்தை அவன் எடுத்துக்கல, தன்னுடைய இருதயத்தின் யோசனையின்படி செய்து விடுகிறான். ஆனால் சிக்லாக்கு பட்டணத்தில் அமலேக்கியரால் தீக்கிரையாக்கப்படுகிறது. தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த காத்திருக்குதலை அவன் அதை தன்னுடைய இருதயத்திலும் அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்றால் இந்த தவறு நடந்திருக்காது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்னொரு சம்பவத்தை சொல்லணும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அப்போ அங்கு எலிசா, 2 ராஜாக்கள் வர்றது எலிசா சுற்றிலும் அந்த சீரிய ராணுவம் வந்து அவனை கொன்று போட வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை குருட்டாட்டம் பண்ண வைத்து அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா அதனுடைய மகிமையான ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். சீரிய படை எதிர்த்து வருகிறது. அவரை குருட்டாட்டம் பண்ணி அந்த ராஜாவுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசி கொண்டு போய் நிறுத்துகிறான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசியிடத்திலே ஒரு வார்த்தையை கேட்கிறான். ஆண்டவன்மாரே, நான் இவர்களை கொன்று போடட்டுமா என்று கேட்கிறான். அவர்கள் படையெடுத்து வருகிறவர்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறவர்கள், இவர்களை நான் கொன்று போடட்டுமா என்று கேட்கிறான். அப்பொழுது
நீ அவர்களை கொன்று போடுவாயோ, நீ அவர்களுக்கு நல்ல விருந்து கொடுத்து அனுப்பு. இது அவனுடைய உள்ளத்திலே அது அப்படியே பாய்ந்திருக்கிறது. நடக்கிறது என்ன சம்பவம், என்ன நடக்குது? அவங்க அப்ப போயிட்டாங்க. கொஞ்ச நாள் மாதம் சில வருஷங்கள் கழித்து திருப்பி அந்த பெலிஸ்தியர் என்ன பண்றாங்க, இந்த சீரியர் என்ன பண்றாங்க, படையெடுத்து வர்றாங்க. படையெடுத்து வரும் பொழுது அந்த முற்றுகை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய காலம் அந்த முற்றுகை இட்டிருக்கும் பொழுது, அந்த முற்றுகையில இருக்கும் பொழுது இவர்கள் வெளியே போக முடியாது. வெளியே இருக்கிறவர்கள் என்ன பண்ண முடியாது, இவர்களிடத்தில் இருக்கிற தானியம் எல்லாம் காலியா போகுது. அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கு தானியம் விற்கிற விலையை போட்டிருக்கிறது. அங்கு பட்டினி பஞ்சம் இருக்கிறபடியினாலே 2 பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை சமைத்து சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த காத்திருக்குதலை அவனால் பொறுத்து கொள்ள முடியல. ஆனால் ஆத்துமா மாத்திரம் காத்திருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா. எல்லாம் அங்க அவனுக்கு விரோதமாய் நடக்குது. ஆனா அந்த அதிகாரத்தை நீங்க கடைசி பகுதியில வாசித்தீங்கன்னா, அந்த ராஜா என்ன பண்றான், அரண்மனையில் உச்சரிப்பில் அதுல இருந்து கொண்டு அவன் ரெட்டுடுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆத்துமா களைத்து போயிடுச்சுன்னா நீ ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ள முடியாது. ஆகையினாலே அவன் ஆத்துமா அவன் கர்த்தரோடு கூட இருக்கிறது. அவன் ரெட்டுடுத்தி கொண்டு இந்த சம்பவத்துக்கு என்ன முடிவு இருக்குமோ என்று ஆலோசனை பண்ணி அதை காத்துக்கொண்டே இருக்கிறான். அப்பொழுதுதான் அவனிடத்துல ஒரு சம்பவம் வந்து சொல்லப்படுகிறது. 2 பெண்கள் வந்து இப்படி அப்பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறான். கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த ராஜா இந்த பொல்லாப்பு கர்த்தரால் தான் வந்துச்சு. இந்த பொல்லாப்பு கர்த்தரால் எனக்கு விடப்பட்டிருக்க, ஆகையினாலே நான் அவருக்கு காத்திருந்து பாருங்க. அவனுடைய காத்திருக்குதல் தி எலாஸ்டிசிட்டி ஆல்மோஸ்ட் பிரேக்கிங். அவனால இனிமேல் காத்திருக்க முடியல. நான் அவருக்கு காத்திருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் இன் தி அவனுடைய எலாஸ்டிசிட்டி இஸ் காம். காத்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை அப்படியே விட்டு விட்டாரா? கொஞ்சம் யோசிப்பார். அடுத்த அதிகாரத்திலே கர்த்தர் எலிசாவை அனுப்புகிறார். எலிசாவை அனுப்பி அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நாளைக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும்? அந்த பஞ்சம் நீங்கணும். அந்த பஞ்சம் நீங்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். பெரிய இரைச்சலை உண்டாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்ப அவனுடைய ஆண்டவர் அவனுடைய காத்திருக்குதல் முடியாத அந்த நேரத்தில், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போற அந்த நேரத்தில் கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, சரீர இழைப்படை, உன்னுடைய இருதய இழைப்படை, உன்னுடைய மனது இழைப்படை, உன்னுடைய ஆத்துமா மாத்திர இழைப்படைய விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் அழகாக சொல்கிறது. யோவான் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார். அந்த பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை அவனுக்கு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. நல்ல கவனி, அந்த வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. 5ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த பரலோகத்தில் ஒரு பலிபீடத்தின் கீழே ஆத்துமாக்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த ஆத்துமாக்கள் இழைப்படைந்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. சோர்ந்து போய் இருக்கிறதாம். பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் அங்கு சோர்ந்து போய் இழைப்படைந்து ஆண்டவரிடத்தில் அவர்கள் கூக்குரலிடுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் நிமித்தமும் உமக்கு நாங்கள் சாட்சியாய் இருந்ததின் நிமித்தமும்
இந்த உலகத்தின் ஜனங்களால் நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோமே, இவர்களுக்கு விரோதமாய் நீ எப்பொழுது பழி வாங்குவீர்? எதுவரைக்கும்? எனக்கு அன்புக்குரியவர்களே, எத்தனையோ காலதாமதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நேரிடுகிறது. எத்தனையோ காரியத்திற்கு நான் காத்துக்கொண்டுதான் கர்த்தர் அதை செய்ய சொல்லுவார், செய்திருப்பேன். அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள காத்துக்கொண்டே இருக்கிறேன். சரீரம் இழைத்து போகுது, மனம் இழைத்து போகிறது. ஆனால் என் ஆத்துமாவை இழைக்க நான் என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்மை துதிக்க முடியாதபடி என்னுடைய ஆத்மா காவல் கொண்டிருக்கிறது, இப்பொழுது இந்த கட்டுகளை அறுத்து விடுங்க. அல்லேலூயா. 142 சங்கீதம் 7வது வசனத்தை வாங்க. அந்த ஆத்மா கட்டப்படக்கூடாது, அந்த ஆத்மா இழைப்படையக்கூடாது, அந்த ஆத்மா சோர்ந்து போகக்கூடாது. உம்மை துதிக்காதபடிக்கு என்னுடைய ஆத்மா காவல் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் வாய் விழந்து அழுது கொண்டு ஆண்டவரிடத்தில் செபிக்கிறான். அவனுடைய ஆவியும் தியங்குகிறது. ஆனால் அந்த ஆத்மா காவல் கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மாவை மாத்திரம் காவல் பட்டு வைத்து விடாதீங்க, கட்டி போட்டாதீங்க. இது எப்பொழுதுமே ஆண்டவரோடு கூட இருக்கணும். அது ஆண்டவருக்காக படைக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஆத்துமாக்களை இழைப்படை செய்யும். பரலோகத்திலே இருக்கிற அந்த ஆத்துமா கூட இழைத்து போகிறது. எதுவரைக்கும் ஆண்டவர்? எதுவரைக்கும்? எப்பொழுது பழி வாங்க போறீங்க? எனக்கு அன்புக்குரியவர்களே, after having said this, ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க போறேன். ஏன் காலதாமதம் ஏற்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில்? காலதாமதம் ஏற்பட்டுச்சுன்னா நம்முடைய ரியாக்ஷன்ஸ் குறித்து நான் சொன்னேன். ஆகையினால உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னன்னு நீங்களே நிதானித்து அதற்குரிய பரிகாரத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சரீரம் பலவீனப்பட்டாலும் பரவாயில்ல, என் மனது கசப்படைந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய இருதயம் இழைத்து போனாலும் பரவாயில்ல, I want to keep my soul always alive with God. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருந்தால் இந்த ஆத்மா எப்படி இந்த ஆத்மால இந்த இழைப்பு அல்லது காலதாமதம், இந்த சோர்வு ஏன் வருகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கு ஒரு அழகான சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கு ஒரு மனுஷனுக்கு 38 ஆண்டுகளாய் வியாதி. அது கொஞ்ச காலமா நெடுங்காலமா? நெடுங்காலமாய் வியாதி. இதை வியாதி என்று மாத்திரம் நான் எடுக்கல. நல்ல கவனிங்க பிரியமானது. ஐ எம் நாட் பிரீச்சிங் ஆன் தி ஹீலிங். இவன் 38 ஆண்டுகளாய் ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல சுகம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது போல ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். இம்மையிலும் நமக்கு ஆசீர்வாதம், இம்மையிலே நம்முடைய சரீரத்திற்கேற்ற ஒரு ஆசீர்வாதம். இதே இம்மையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்தில் கிடைக்கும் நினைக்காதீங்க. இந்த இம்மையில எனக்கு சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமையில இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர். அப்போ இந்த இம்மையில சில ஆசீர்வாதங்கள் கிடைக்க காலதாமதமாகும் போது எதற்காக காலதாமதமாகும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக் கொள்வதற்கு ஏன் காலதாமதமாகிறது என்ற ஒரு, நான் மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ்ல வேலை செய்யும் பொழுது என்னோடு கூட ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருப்பான்.
அப்பொழுது தன்னுடைய சாட்சியை சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் சொன்ன சாட்சி என்னையவே கலங்கடித்தது. அவர் அப்படி ஒரு அசிங்கமான ஒரு மனுஷன். அவர் சொல்லுவார், குடித்துக்கொண்டேதான் இருப்பாரா எப்பொழுது. குடித்துக்கொண்டு இருந்த சாதாரண குடியல்ல, இரவுல குடித்து படுத்திருக்கும் பொழுது அந்த பெட்ரூம்ல இருக்கிற அந்த அந்த வார்ட்ரோபை திறந்து அங்க வந்து ஒண்ணு கடிப்பார், பாத்ரூம் என்று நினைத்து விட்டு. அப்படி குடி, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படி ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷன். ஆனால் கர்த்தர் அவனை கிருபையாய் ரட்சித்தார். கிருபையால் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர் என்கிட்ட சொன்ன காரியம், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு முழுமையா கிடைக்கல. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை நடந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய பாஷையை என் வாயிலே கொடுக்க அவர் விரும்பல. அப்படி என்று அந்த அந்நிய பாஷை பெற்றுகிற வரம் அவருக்கு கிடைக்காததை குறித்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கால தாமதம் ஆயிக்கொண்டே வருகிறது. அநேகருடைய வாழ்க்கை அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்நிய பாஷை இருக்காது. ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன், அப்படியே அந்நிய பாஷை பேசாமலே மரித்து போயிருக்கிறார். ஆனால் அபிஷேகம் அவங்களுக்கு இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கால தாமதிக்கிறது என்ன காரணம்? உன்னை ரட்சித்தவர் நீ செய்த பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார் என்பதை நீ விசுவாசிக்கலையே, நீ அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. அதனால் தன் கால தாமதம். அப்போ இந்த பெருசா குளத்தருகே இருக்கிற அந்த மனுஷனுக்கு 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் 38 ஆண்டுகள் கால தாமதம் ஆனதுக்கு என் ஆண்டவரே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதிக கேடு ஒன்றும் வராத படிக்கு நீ போ, பாவம் செய்யாதே. அப்படி என்றால் இந்த 38 வருஷம் அவனுக்கு கால தாமதம் ஆனதற்கு காரணம் என்ன? நான் பாவம் என்று நான் ஜெனரலா சொல்ல விரும்பல. ஏனென்றால் நாம் அநேக விசுவாசிகளோடு கூட நான் பேசுகிறேன். அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு இருக்கிற விசுவாசிகள் தான். ஆகையினாலே அவர்களிடத்துல நீ பாவி என்று சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. இது பாவம் என்று சொல்வதற்கு பதிலாக நான் என்ன சொல்லுகிறேன், அநேக குற்றங்கள், அநேக குறைவுகள் விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காணப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு குறைவு, அல்லது அது பாவம் அல்லது குறைவு என்று எடுத்துக்கொண்டா அது குறைவு அல்லது குறை என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நான் செய்யாமல் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில காலதாமதம் ஏற்படுமா ஏற்படாதா? ஆமா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. அப்ப அநேக காரியங்கள் நம்மிடத்தில் ஆகினால் தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அதிக கேடு ஒன்றும் வராத படிக்க, அதிக நாள் காலம் தாழ்த்தாத படிக்க நீ எனக்கு போய் பிரியமானதை செய், என்னுடைய சித்தமானதை செய். அப்போ அந்த சத்தத்திற்கு அவன் செவி கொடாத படிக்கினாலே அவனும் விசுவாசித்தான். உண்மைதான். ஏனென்றால் அந்த நாட்களிலே பெதஸ்தா குளத்தை ஒரு தூதன் வந்து கலக்குவான். அப்பொழுது யார் முந்தி போய் அதுல குதிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் என்ன வியாதியா இருந்தாலும் அப்போ குணமாயிருவேன் என்ற நம்பிக்கை விசுவாசம் இருக்கு. ஆனால் அவனுக்குள்ளே ஒளிந்து கிடைந்த குற்றங்கள், குறைவுகள், கர்த்தருடைய சித்தத்தை செய்யாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காத காரியங்கள், கர்த்தர் சொன்ன சில காரியங்கள், கெட்ட வார்த்தை ஒன்றும் உன்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டாம், ஆனா என் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை வருது. அப்படி என்றால் கால தாமதம் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். என்ன அன்புக்குரியவர்களே, அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது?
அவனால் ஒரு இயலாமை, நிர்பந்தமான ஒரு நிலைமை, எழுந்து அந்த குளத்துக்கு போக முடியாத நிலைமை, யாரும் அவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை, ஒரு இயலாத ஒரு வாழ்க்கை. இது நமக்குள்ளே இருக்கிற அந்த குறைவுகள், அந்த குற்றங்கள் நம்மை நிர்பந்தப்படுத்தி நம்மை கால தாமதமாய் ஆய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல், புதிய ஏற்பாட்டு சவுலை குறித்து சொல்லட்டும். அவனுக்கும் நல்ல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கமாலியல் பாதத்திலே படித்தவன் தான், தெய்வத்தை அறிந்தவன் தான். ஆனால் இயேசுவை அறியாதவன். என கண்புக்குரியவர்களே, அவனுடைய வழியிலே சபையை துன்புறுத்துவதுதான் கர்த்தருக்கு செய்கிற வைராக்கியமான ஊழியம் என்று நினைத்தோம். ஆனால் அவனுக்குள்ளே அந்த சமாதானம் கிடைக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுக்குள்ளே அந்த சந்தோஷம் இல்லை. கர்த்தர் அவனுக்குள்ளே இருக்கிறார் என்று அவன் நினைக்கிறான். 7 நாள் அவன் என்ன பண்ணுவானா? 2 நாள் உபவாசம் பண்ணுவானா, தசம பாகமெல்லாம் கொடுப்பானா, பரிசேயர்கள் செய்கிற அத்தனை காரியங்களை செய்வான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இல்லை? கர்த்தர் இல்லை. அவன் சொல்றான், 7ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய நிலைமையை அழகாக சொல்லுகிறார். இந்த பெதஸ்தா குளத்தருகே கண்ட அந்த மனுஷன் சொல்லுகிறது விதமாக அவனும் சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன். ரோமர் 7:24. அதற்கு நிர்பந்தமான நிலைமைக்கு அவன் அழகாக கருத்து சொல்லுகிறார். என்ன? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 14வது வசனத்தை, நான் செய்கிறது எனக்கே சம்மதம், நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லாமல் நான் காலமாய் செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது அந்த காலம் முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே நான் செய்து விடுகிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன், என்னால ஒண்ணு இயலாமை. பெதஸ்தா குளத்தருகே கண்ட அந்த மனுஷனுடைய இயலாமை இந்த சவுல் என்கிற வாலிபன் இடத்துல பார்க்கலாம். பட் பி என்கரேஜ்ட். அந்த 2 பேருக்கும் God encountered them. Hallelujah சொல்லுவோம். Hallelujah. Because you are chosen. Hallelujah. 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 God encountered him. அவரே அந்த பெதஸ்தா குளத்தில் வந்து நின்றார். Encountered him. அதே போல சவுலை ஆண்டவர் அவனுடைய ஆண்டவர் வைத்திருந்த அந்த திட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் கால தாமதம் ஆய்கொண்டிருக்கிறதை பார்க்க சகிக்காத ஆண்டவர் அவனுக்கு முன்பாக தோன்றுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? Many times God has encountered you, but even then அதை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். ஆகையினால் இன்னும் காலதாமதம் ஆய்கொண்டே. When God encounters, அந்த சவுல் கேட்கிறான். அது தமிழ் வேதாமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்தாருக்கும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். Please do not read NIV. அதுல அந்த வசனமே இருக்காது. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்பொழுது அவனுடைய கால தாமதம் அன்னைக்கு முடிவாயிருச்சு. அல்லேலூயா சொல்லுமா? நீ போ, பட்டணத்துக்கு போ, நீ போ, அங்க நீ செய்ய வேண்டியதை அங்க உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. When you are waiting and not doing God's will, a day is in 2016 is going to come to everyone. God will encounter them. Hallelujah. சொல்லுவோம். கர்த்தர் அவர்களை சந்திப்பார். 2016 is going to be a year God the encounterல கொல்லவங்களை எல்லாம் ஆண்டவர் சந்திக்க போறார். He is going to encounter. He is going to, otherwise 2016 is going to be an unlivable country. India is going to be unlivable. But God has to encounter. அதை செய்வார். இரண்டாவது, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ,
12 years is too long a period of sickness or not? ஆமாவா இல்லையா? நெடுங்காலம் 12 ஆண்டுகள் பெரும்பாடு ரத்த போக்கு, நிற்க முடியாது, நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, மக்களோடு சந்தோஷமா இருக்க முடியாது, மக்களை பார்க்க முடியாது. அந்த நாட்களிலே அந்த ரத்த போக்கு இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது? வெளியே வரக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைமை. இந்த கால தாமதம் ஏன் ஏற்படுச்சது என்று நீங்க அதை துருவி பார்த்தீங்கன்னா, வைத்தியர்களால் அவள் வருத்தப்படுத்தப்படுகிறாள். 12 ஆண்டுகள் வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்படுகிறாள். ஆனாலும் கொஞ்சம் கூட அவளுக்கு என்ன பண்ணல. அப்போ இயேசு என்று அவள் கேள்விப்படுகிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கேள்வி விசுவாசத்தை வர்ஷிக்க செய்யுமாம். அல்லேலூயா. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ அந்த கேள்விப்பட்ட பொழுது அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்திருக்கு. அப்பொழுது அந்த அவிசுவாசம், கர்த்தரை அறியாத ஒரு அவிசுவாசம், கர்த்தரை தெரிந்திருந்தும் அவர் எனக்கு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாமை. அல்லேலூயா சொல்லுவோமா? அது காலதாமதம் ஏற்படும். அவரால் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும், நான் அவர்கிட்ட போறதில்லை. என்னுடைய மூளையை பயன்படுத்தி நான் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கேன். காலதாமதம். ஒரு மூளையை நீங்க பண்ணி அதை போகும்போது ஒரு படி வேணா ஏறுவீங்களா இருக்கும், திருப்பி ஒரு 10 படி இறங்குவீங்க. ஆண்டவர் தான், நான் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் நான் குணமாவேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவளிடத்தில் ஒரு விசுவாசம் பொங்கினது. அந்த விசுவாசம் நம்பிக்கையாக உருவெடுத்தது. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கப்பல், நம்பிக்கை நங்கூரம். அந்த நம்பிக்கை என்ன பண்ணுகிறது? அவள் பலவீனமாய் இருந்தவளை கூட அந்த கூட்டத்தின் மத்தியிலே நடக்க வைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை பிடிக்க வைத்தது, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வைத்தது. மோசேயினுடைய வாழ்க்கையில பவுல் எழுதுகிறார். மோசேயினுடைய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் எழுதுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில். அந்த மோசே நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஒருவேளை விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். நங்கூரம் இல்லாமல் அப்படியே அலைந்து கொண்டிருக்கிற கப்பலை போல இருக்கிறோம். நாடின துறைமுகத்திலே வந்து நங்கூரம் போட்டு தங்க வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை வேணும். பிரியமா, நம்பிக்கையோடு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான். இன்றைக்கு எந்த விசுவாசியை நான் பார்த்து நீ விசுவாசிக்கிறையா அப்படின்னு கேட்ட, விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நான் ஒரு வசனம் ஒரு பேஸ்புக்ல போட்டேன். அதுக்கு அத்தனை பேர் லைக் போடுறாங்க. எல்லாரும் விசுவாசிக்க. ஆனா அது லைக் போட்டவனுக்கு பூரா அவனுடைய வாழ்க்கையில இல்ல நடந்துருச்சா, காலதாமதம் இருக்கா? எனக்கு அன்புக்குரியவர்களே, விசுவாசம் அவன் அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுது. ஆனால் அந்த அளவு விசுவாசம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாது, எல்லா கால தாமதத்தையும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? அதற்கு தான் அந்த அந்த சீஷர்கள் கேட்கிறாங்க லூக்கா 17:5 எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். You increase our faith. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு நாள் ஒன்று வருகிறது. அப்பொழுது உன்னதத்திலிருந்து பலனை அவர்கள் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் கிடைக்கிற விசுவாசம் என்கிற வரம், விசுவாசம் என்கிற கனி இது வேணும் பிரியமான. அது கால தாமதங்களை அது மேற்கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
உன்னுடைய இருதயம் இழைத்து போகாது. இழைத்து போனாலும் அந்த தாவீது சொல்றான், அந்த 13ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்தவரை, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன், எதுவரைக்கும் உன்னுடைய முகத்தை மறைப்பேன், எதுவரைக்கும் ஆண்டவரை சத்ரு தன்னுடைய தலையை உயர்த்தும். ஆனால் 5ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கரந்தட்டி ஆண்டவர். அப்படி என்றால் அவனுடைய ஆத்மா சாகல, பிரியமான சரீரம் செத்து போச்சு, மனது உடைஞ்சு போயிடுச்சு, ஆத்மா சாகல. அவருடைய கிருபையிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகினால் தான் பவுலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் செபித்து 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 சோர்ந்து போயிட்டான். தன்னுடைய சரீரத்திலே ஒரு பலவீனத்தை குறித்து 3 முறை ஆண்டவரிடத்திலே செபித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அதை ஏற்றுக்கொள்ள உன்னுடைய ஆத்மா சாகாமல் இருக்கணும். உன் ஆத்மா கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உன் ஆத்மா நோய் கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். உன்னுடைய ஆத்மா இழைத்து போயிருக்க கூடாது. அந்த உன்னுடைய ஆத்மா இழைத்து போயிருந்தால் கர்த்தருடைய கிருபையை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கட்டும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 to 16 வரைக்கும் வாசிப்பார். அங்கு ஒரு எவ்வளவேனும் நிமிர்ந்து பார்க்க முடியாத படிக்கு ஒரு கூனி அந்த தேவாலயத்துக்கு வருகிறார். அது ஒரு சாபத் டே, ஓய்வு நாள். அன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அவள் ரெகுலரா ஆலயத்துக்கு வருவாளா வர மாட்டாளா தெரியாது. இதை நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர். அவளுடைய கால தாமதம் 18 ஆண்டுகள் கால தாமதமானதற்கு காரணத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுமா. எதையாவது ஒரு காரணம், ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே அது தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த 18 ஆண்டுகள் அவளை ஆபிரகாமின் குமாரத்தி என்று அழைக்கிறார் ஆண்டவர். அந்த 18 வருஷம் கூனியா இருந்த அந்த பெண்ணை பார்த்த ஆண்டவர், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி. அப்ப ஆபிரகாமின் குமாரத்திக்கு 18 ஆண்டுகள் அவளுடைய குறுக்கை அப்படியே குறுக்கி வைத்திருந்தது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனப்படுத்தும் ஆவி. அப்படி என்றால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்மிடத்தில் காணப்படுகிற சில என்ட்ரி பாயிண்ட்ஸ்குள்ள, unless you give an entry point, he cannot enter. Hallelujah. நம்புறீங்களா பிரதர்? Unless you open your door for him, he cannot enter. Only God can enter even if the door is closed. But he cannot enter unless the door is open. அப்போ ஏன் அந்த பெண்ணுக்கு, ஆபிரகாம் குமாரத்தியா இருந்த பெண்ணுக்கு ஏன் அந்த சத்ருனுடைய போராட்டம் வந்துச்சு தெரியாது. ஒருவேளை நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. இப்போ அநேகர் இந்த அந்த கிறிஸ்தவம் ஒரு கமர்ஷியல் ஆனதற்கு இது ஒரு காரணம். எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு யாரோ பில்லி சுனிய வச்சுட்டாங்க, யாரோ ஒன்னு இதை பண்ணிட்டாங்க, இது யாரோ. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்கு விரோதமாய். அப்ப ஏன் என் மேல ஏவி விட்டுருக்கிறாங்க? ஒருவேளை அந்த 18 ஆண்டுகளாக அவர் தேவாலயத்துக்கு வராமலே இருந்திருக்கலாம், யூத பெண்ணா இருந்திருக்க கூட. ஆகையினால் தான் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லியிருப்பார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்தை உங்களை வரவிடாமல் பார்த்துக் கொள்வது உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. Hallelujah. You should never give an entry point to your enemy. இதற்கு தான் நம்ம முக்கியமான ஒரு காரியம். நீங்க you may not give an entry point to the enemy, but your husband can give an entry point to the
enemy, so it can enter the home. Both husband and wife may be very zealous for God. They will not give an entry point for the enemy, but the children can give an entry point. So through the children it can enter. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே, நீ கர்த்தருக்கு பயந்திருப்பாய் என்றால் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வேண்டாம்? That is the key. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? So the basic truth, உனக்கு கால தாமதத்துக்கு இல்லது பிசாசின் கிரியைகள் உன்னை வந்து தாக்குவதற்கு ஒரு காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஒருவேளை கர்த்தரை நீ விசுவாசிக்கலாம், கர்த்தர் மீது உன்னுடைய அன்பை வைத்திருக்கலாம். லார்ட் ஜீசஸ் ஐ லவ் யூ என்று அவரை அணைத்து முத்தமிடலாம். நீ அதான் நிறைய வொர்ஷிப் லீடர்ஸ் செய்யறாங்க இந்த நாட்கள். ஐ லவ் யூ ஜீசஸ், அவங்க பாடுற பாட்டை அப்படியே மனதுருகிடும் நம்மளுக்கு. They have the love for God. They have the latest word used for that is the passion for God. They have a passion for God, but they don't have the fear of God. கர்த்தரினுடைய மன விருப்பத்தின்படி எனக்கு செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மேல்வாரியான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் செய்தார் என்று சாட்சி சொல்லாதீங்க. அதனால தான் சாட்சி சொல்லுகிற நேரம் வந்தோடனே நிறுத்திட்டேன். சாட்சி சொல்றவங்க என்ன சாட்சி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, சாட்சியின் நிமித்தம் நான் கொல்லப்பட்டேன். பரலோகத்தில் இருக்க ஆத்துமா கதிர்து. உம்முடைய வசனத்தின் நிமித்தம், என்னுடைய சாட்சியின் வாழ்க்கையின் நிமித்தம் நான் கொல்லப்பட்டிருக்கிறேன். அதான் சாட்சி, அதான் சாட்சி. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த he has come with so much of compassion today. அவர் நான் தான் அநேக நேரத்தில் நம்ம தான் கோபப்பட்டுருவோம். நான் கர்த்தர் கோபப்படுறது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் தம்முடைய தெரிந்து கொண்டவர் மீது நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். Probably 2016 is a year of grant to you. அது கிருபையாய் உனக்கு கொடுக்கப்படும். நான் இன்னைக்கு மீண்டும் சொல்றேன், 2016 is going to be a year of turmoil. இன்னைக்கு 4 இங்கிலீஷ் சேனல்ல கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா உங்க சமாதானம் எப்படி இருக்கு பிரதர்? பைத்தியம் முடிக்குது இல்ல? உலகத்துல இந்திய தேசத்துல நடக்கிற காரியங்களை ஒரு 10 நிமிஷம் அந்த இங்கிலீஷ் சேனல்ல போட்டு பாருங்க. You lose all your peace. உண்மையில் இங்கிலீஷ் சேனல் நீங்க நியூஸ் படிக்க வேண்டாம். 2016 is going to be a year you will hear everything. You won't be able to live peacefully. ஆகையால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தும்படி, உங்களுடைய ஆத்துமா இளைத்து போகாதபடி, என் சரீரம் உடைஞ்சு போயிருக்கலாம். ஒரு மாதமாக I was toiling with my dentist. வலி வேதனை. என் மனைவி she is also toiling for a knee pain. இருக்கும். ஆனா எங்க ஆத்மா என்ன ஆகல? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோ.
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. இவ கிரீடம் சோடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சோடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டோனை அழைத்த கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நெடுமல் சோர்ந்து போகாதே. நெடுங்காலமாய் காத்திருக்குது. என் சரீரத்தை இழைக்க பண்ணியிருக்கிறது, என் இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது. 13 ஆண்டுகள் யாக்கோபு யோசேப்புக்காக அவனுடைய இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. நான் துக்கத்தோடு கூட நான் குழியில் இறங்கினால் எனக்கு தாவல். ஆனால் கர்த்தர் தூர இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை அவனுக்கு அனுப்பினார். நீதிமொழிகள் 25:25 இப்படி சொல்லுகிறது. தூர இடத்திலிருந்து வந்த நல்ல செய்தி உன் விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். தூர இடத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி யாக்கோபுக்கு புறப்பட்டு வந்தது. யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். அவன் எகிப்திலே பெரிய அதிபதியாயிருக்கிறான். உன்னுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதோ? உன்னுடைய இருதயம் எதை நினைத்து இழைத்து போயிருக்கிறது? உன் மனம் சோர்வடைந்து கசப்படைந்து இருக்கிறது. உன் ஆத்துமா காவலை இன்றைக்கு நீக்கி போடு. கர்த்தரை துதி. உன் ஆத்துமா உயிரடை. அதுல இருக்கிற நோய்கள் குணமாக்கப்படட்டும். Keep alive your soul. You can overcome anything in this world. இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய இருதயம், உன்னுடைய சரீரம், உன்னுடைய மனம், உன்னுடைய ஆத்தும் இளைப்படையாத படிக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை உனக்கு அனுப்புகிறார். உடாய்த்து போன ஆத்துமாவுக்கு அது குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகவாசமும் வழி நடத்துவார்
நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக.